ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வர்ற செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 17 பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்றத பார்க்க போகிறோம். கூடவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணத்தப்போ நிறைய டவுட் வரும். எனக்கு தெரிஞ்சவங்களே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சூரிய கிரகணம் வரப்போகுது, அதனால் நான் சாப்பிடலை, காலையிலேயே அந்த கிரகணத்துக்கு முன்னாடி நான் காலையிலேயே சமைச்சு சாப்பிட்டேன், இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த அளவுக்கு உண்மையிலே கேர்ஃபுல்லாக இருக்கணுமா சூரிய கிரகணத்தப்போ? அண்டு கூடவே நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் வந்து, இந்த கிரகணத்தப்போ வந்து நம்ம சாப்பிட்லாமா, இல்லை தண்ணி வந்து குடிக்கலாமா, சுத்தமாக தண்ணி குடிக்கவே கூடாதா, வெளியே வந்து போகலாமா, இல்லைனா வந்து தூங்கலாமா, மொபைல் பார்க்கலாமா, அதே மாதிரி சூரிய கிரகணம் முடித்த உடனே தலைக்கு குளிக்கணும்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக சூரிய கிரகணம் பற்றி வரக்கூடிய டவுட்ஸ்க்கு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆன்சர் பார்க்க போகிறோம். எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் 3:26க்கு ஆரம்பிக்குது. என்னைக்குன்னா செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 17. ஸோ 3:26க்கு ஆரம்பித்து நைட்டு பார்த்திங்கன்னா 7:57க்கு முடியுது. ஸோ கிட்டத்தட்ட 3:30லேருந்து 7:30 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4:30 மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது. இது வந்து இந்த சூரிய கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நேரடியாக இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியாது. எங்கே பார்க்க முடியும்னா அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி நாடுகளில் பார்க்க முடியும். இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் வந்து தெரியாது. ஸோ அந்த சூரிய கிரகணத்தோட தாக்கம் இந்த வருஷம் நமக்கு பெருசாக இருக்காது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம ஊரில் இதோட தாக்கம் பெருசாக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து இப்போ போகிறதுனால பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவு வெளியே வெயிலில் அந்த வெளியே நம்ம இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒரு சேஃப்டிக்காக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ நீங்கள் 4:30 மணி நேரம் சூரிய கிரகணம் நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறது அப்படின்னா டக்குன்னு போயிட்டு வர பாருங்கள். மற்றபடி அந்த 4:30 மணி நேரமும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வெயிலில் இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, என்னையே கேட்டிங்கன்னா. மற்றபடி போகிறதுனா தாராளமாக போகலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே வரவே செய்யாது, பயப்பட வேணாம். சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிட்லாம். சாப்பிடாமல் இருக்கிறது தான் தப்பு. அவ்வளோ நேரம் பசியில் இருக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த டைமில் வந்து நான்வெஜ் அந்த மாதிரி ஹெவியாக சாப்பிடாமல், அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடாமல், ஆயிலி ஃபுட்டு சாப்பிடாமல், உங்களுக்கு லைட் ஃபுட்டாக இருக்கும்ல, கம்ஃபர்ட் ஃபுட், ஈஸியாக உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகக்கூடிய அந்த மாதிரி வெஜ்ஜு இட்லி, இல்லைனா வந்து மில்க்கு, உங்களுக்கு என்ன ஈஸியாக வயிறுக்கு இதமாக இருக்குமோ அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸு இதெல்லாம் ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெவியான ஃபுட்டு வந்து நீங்கள் எடுக்காதீங்க. சிலருக்கு வந்து வயிறுக்கு ஒத்துக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தண்ணி குடிக்கலாம். நம்ம தண்ணியை பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போகலாமா, வெளியே வீட்டுக்கு பின்னாடி ரெஸ்ட் ரூம் இருக்குது, நான் போகலாமா, நிறைய பேருக்கு டவுட் வரும். ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த சூரிய கிரகணம் நடக்கும்போது தூங்கணுமா, தூங்கக்கூடாதா, இதெல்லாம் ஒரு டவுட்டே வேணாம் உங்களுக்கு. நீங்கள் எப்போ வேணாலும் தூங்கலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவருக்குள்ளே இருக்க போகிறீங்க. தூங்குறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதே மாதிரி கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இது வந்து இப்போது வந்து நம்ம ஊரில் பகலில் ஒரு 12 மணிக்கு சூரிய கிரகணம் நடக்குது, நம்ம இந்தியாவில் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால் இங்கே பார்க்க முடியும். ஸோ மெயினாக வந்து இந்தியாவில் நடக்குது அப்படின்னும் போது, அப்போ நீங்கள் வெயிலில் போயிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக குளிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அந்த கிரகணத்தப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ரேடியேஷன்ஸ், அந்த வெயிலோட தாக்கமும் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் குளித்து உங்கள் பாடியை கூல் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த கிரகணம் முடிச்சுட்டு வந்தோன்னே குளிக்கணும்னு சொல்கிறது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 3:30க்கு மேலே தான் நடக்குது. அவ்வளோ சூரியன் சுட்டரிக்கிற வெயில் நம்ம ஊரில் அந்த டைமில் இருக்காது. அதே மாதிரியே இப்போ நம்மளால் நேராக அந்த சூரிய கிரகணம் வந்து இந்தியாவிலேருந்து நேராக அது நடக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வெளியே போயிட்டு வந்து குளிக்கணுன்றது அவசியம் கிடையாது. அது உங்களுக்கு குளிக்கணும் அப்படின்னா நீங்கள் குளிச்சுக்கலாம், பட் கம்பல்சரி கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகள் எடுங்க. வெளியே போகிறதா இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் எக்ஸ்ப்ளோர் வெயிலில் பண்ணாமல் டக்குன்னு போயிட்டு வரதுக்கு பாருங்கள். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. தண்ணிலாம் தாராளமாக குடிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.